வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 6/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழ்நாடு அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரையை தமிழக அரசு நியமித்துள்ளது. இவர் இஸ்ரோவோட சந்திராயன் 1 அண்ட் மங்கள்யான் அப்படிங்கிற திட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள எளிதில் தொழில் தொடங்க உகந்த இந்திய மாநிலங்களின் பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ்லேயும் டெல்லி தேர்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் தொழில் தொடங்க உகந்த இந்திய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். 44வது சர்வதேச விளம்பர சங்கத்தின் உலகளாவிய உச்சி மாநாடு கொச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் தர்மா அப்படிங்கிறது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 44வது சர்வதேச விளம்பர சங்கத்தின் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கொச்சின். ஓகே, தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது பொதுச்சேவை மையங்கள் மூலமாக புகார்களை பதிவு செய்வதற்காக 14433 என்னும் இலவச தொலைபேசி எண்ணை தொடங்கியுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச்சேவை மையங்கள் மூலமாக புகார் தெரிவிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கியுள்ள தொலைபேசி எண் என்ன? இதற்கான ஆன்சர் 14433. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 27வது உலக புத்தக கண்காட்சியானது புதுடெல்லியில் பிரகதி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸ் வித் ஸ்பெஷல் மாடல்ஸ். ஓகே, சர்ஷா 2019 உலக புத்தக தலைநகரம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் யூஏயோட 3வது பெரிய அமீரகம் இந்த ஷார்ஷா தான். அதுதான் என்னன்னா இந்த புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினரும் கூட. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லியில் நடைபெற்ற 27வது புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் ஷார்ஷா. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பொதுச்சபையின் பாதுகாப்பு அவையின் தற்காலிக உறுப்பினர்களாக பெல்ஜியம், டொமினியன் குடியரசு, ஜெர்மனி, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கும் கூட இந்த நாடுகள் பாதுகாப்பு அவையிலோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. டொமினியன் குடியரசு தான் ஃபஸ்ட்டாக மெம்பர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு அவையில் முதலில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் டொமினியன் குடியரசு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 2019 ஆண்டிற்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு பட்டியலில் ஸ்வீடன் மிகவும் சிறப்பான செயல்திறன் கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. CCPI 2019 மொராக்கோ செகண்ட் பிளேஸ்லையும் லித்வேனியா தேர்ட் பிளேஸ்லையும் இருக்குது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டின் காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வீடன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தின் புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராணா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நேபாளத்தோட அதிபர் யாருன்னா வித்யா தேவி பண்டாரி. நேபாளத்தோட பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மா ஓலி. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தின் புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராணா. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் இரத்த தானம் வழங்குவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. செகண்ட் கொஸ்டின்,
தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இணையதளம் எது? இதற்கான ஆன்சர் www.plasticpollutionfreeN.org. தேர்ட் கொஸ்டின், மின்சார இழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற மாநாட்டை துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். ஃபிஃப்த் கொஸ்டின், சஞ்சார் கிராந்தி திட்டம் என்ற திறன்பேசி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்மார்ட் சிட்டி எக்ஸ்போ இந்தியா 2018 என்ற மாநாடானது எங்கு நடைபெற்றது? செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? தேர்ட் கொஸ்டின், உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? ஃபோர்த் கொஸ்டின், பாரதிய வித்யா பவன் என்ற தமிழ் மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் என்று. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.